morning to all of you. Namaskar. I'd like to take this opportunity to thank Sri Nandi Sir, Guru Nandi Ramani, Director of Bhavan, Sri Ramaswamy Sir, and Priya Nandi. இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கு. நந்தி அம்மா சொன்னாப்புல ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து இதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், இங்கே தான் வந்து சென்னையில் ரிலீஸ் பண்ணணும், அதுவும் மார்கழி மகோத்சவம் டயத்தில் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு தான் இதை எடுத்தேன் இந்த ப்ராஜெக்டை. இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் 2019 நந்தி அம்மா ரொம்ப வருஷமாகவே எனக்கு என்ன ராகவன் சார் இன்ட்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் தியரி எல்லாம் நட்சத்திரத்தில் படிக்கிறதுனால அப்போவே கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் ஜாஸ்தி. ஏர்லி 80s அவரோட ரொம்ப பழக்கங்கிறதெல்லாம் கிடையாது, பட் அட்லீஸ்ட் ஐ ஹர்ட் ஹிஸ் நேம் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் நந்தி அம்மா ஹேட் seen my Nandanar Charithram and also reviewed and wrote a small piece in Shruti magazine, which I will never forget, Amma. This was in the year 2009. That was my first digital release, which we did it for Cleveland Aradhana, and none other than Karaikudi Krishnamurthy played the Mradangam for that production, and Karaikudi Sivakumar did the Natmangam for me. And it was a live kacheri with Soumya, Nevili Narayanan, and everybody. It was a Geetha Nritya kacheri. அதனால நந்தி அம்மாவை வந்து அப்போலேருந்தே நான் எப்போதும் நினைச்சுட்டேன், ஏதாவது நம்ம கற்றுக்கணும், அவள்கிட்ட ஏதாவது கற்றுக்கணும். அண்ட் என்னுடைய குரு பற்றி சொல்லணும்னா டாக்டர் பத்மநாப சுப்ரமணியம், அவள் எப்போதுமே எங்கே நாலேஜ் இருக்கோ அங்கேருந்து எல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. எப்போதுமே அவளுடைய லைஃப் எடுத்தா கூட, யூ டேக் ஹர் லைஃப், she has gathered information from all sources. So it is very important for us that we even have Nandi Amma, like Priya said, a treasure house of information. And when she walked into my home in Princeton, she brought all the books and trying to just go through one sheet at a time, one page at a time. And the passion she holds for her guru and the style is something very contagious. அது அந்த சொல்லி தரும்போது இந்த குழந்தை மாதிரி ஒரு ஆர்வம். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், சொல்லி தர மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குவாலிட்டி ஒரு குருக்கு. எங்கேயாவது யாராவது நல்லா பண்ணிடுவாளோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இல்லாம, தனக்குன்னு எதையுமே வச்சுக்காம, என்ன நம்மளோட கிளாஸ்லாம் 10:30 US டைம் என்னோடது, அவளுக்கு எவ்வளோ ஏர்லி டைம், ஒரு நாள் கூட she has not sulked. எந்த ஒரு டவுட்டு கேட்டாலும் நான் கேட்டதுக்கு மேலே எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தெய்வ அனுகிரகம், எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பெரியவாளுடைய அனுகிரகம், குரு அனுகிரகம், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுமா உங்களோட. அந்த பாலாமா 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 பாலாமான்னு அப்படியே அப்படியே தவம் இருக்கிறாப்புல ஒரு ஃபீல் when she teaches. ஈவன் அடவுகளை சொல்லி தந்தா, எல்லா அடவுகளையும் முதல்ல. ஏன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எதையோ ஒன்று ஆடணும்னு ஆடப்படாது. ஏதோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அம்மா இதில். ஐ ஹோப் ஐ ஹவ் லிவ்ட் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஜென்மா போராது, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு பல ஜென்மா எடுக்கணும். எதுவுமே நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் ஒரு சும்மா ட்ரை பண்ணுறோம், அவ்வளவுதான். என்னைக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ இந்த மார்டல் காயில் இருக்க மாட்டோம் நம்ம. அதனால ஒரு லால்குடி மாமா சொல்லுவான், தப்பு பண்ணுங்கோ, அதே தப்பை பண்ணாங்க, ஒரு புதுசாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணுங்க. தப்பு பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கோம், புதுசாக ஏதாவது ஒரு தப்பு. அதனால ஏதாவது ஒரு இது இப்படி இப்படி இருந்ததுன்னா நீங்கள் மன்னிக்கணும். அதை எப்போ புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுண்டு எழுதிண்டு இதுக்குன்னே ஒரு புக்கு பண்ணி வச்சுருக்கேன், அம்மாவோட ஃபோட்டோவும் வச்சு. அதனால I hope I have done justice to this production, and thank you for this magnanimous attitude you have in sharing your knowledge, Amma. Please be with us, and I would, as Priya said, I would encourage all dancers. There's no senior, junior, nothing. When you have to learn something, you have to learn. Even I remember Muddu Krishnan ஒரு ஊட்டுக்காடு காம்போசிஷன் இருக்கு, ஒரு 10 வயசு குழந்தை அரங்கிட்டத்துக்கு ஆடி இருக்கா. எனக்கு அது தெரியாது, அந்த குழந்தைகிட்ட என்னன்னு நான் கற்றுக்கேன். அதில் தப்பே இல்லை. There's nothing wrong because they don't know something.
something. அந்த குழந்தை இல்லைக்கா எனக்கு நான் இப்போ தான் அரங்கேற்றத்துக்கு நான் பக்கத்தில் எனக்கு தெரியாதுடா நான் கற்றுக்கணும். அதனால கற்றுக்கணும். I want to remain a student for the rest of my life, and I'm just trying small things in my life, and I hope you will all keep me in your prayers and bless, and I wish all of you a very, very happy 2025, and I pray to God that I'm able to add some value to this huge gamut of dancers and the dance fraternity. Thank you very much. சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பாரதிய வித்யா பவனின் சென்னை கேந்திர டைரக்டர் கலைமாமணி இவர்கள் கே. ராமசாமி அவர்கள் ஒரு கலா ரசிகர், கலா போஷகர். 365 நாளும் நீங்கள் பாரதிய வித்யாவின் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கோம். அதில் எவ்வளோ காஸ்ட்லியான நிகழ்ச்சியாக இருந்தால் கூட டிக்கெட் கிடையாது. அங்கே வந்து அதாவது அவர் டிக்கெட்டே போடக்கூடாதுன்னு எப்படி சொல்லுது, அது ஒரு சட்டமாக வச்சுருந்துருக்காங்க. நிறைய இந்த வருஷம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அங்கே நடக்கிறது. போன வருஷம் நிறைய பேர் சான்ஸ் கொடுத்துருக்காரு. நானே ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா இப்போது நிறைய பேர் குழந்தைங்க வந்து நாட்டியத்துக்காக வர்றாங்க, பரதநாட்டியத்துக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லோரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி 1 ஆரம்பிக்கிறாங்க, ஜனவரி 1 அல்ல 3 முடிச்சுடுறாங்க. அப்படி அந்த நிலைக்கு 3-4 பேர் கொடுக்க முடியாது, அது மாதிரி கொடுக்க முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு பாரதிய வித்யா பவன் ஒன்று, பிரம்மகான சபா ஒன்று, நம்ம சபா, அடுத்தது பாசாய சபா, அவங்க தனியாக நடத்துகிறாங்க இந்த டான்ஸுக்காகன்னு சொல்லிட்டு. அது கடவுள் புண்ணியத்தை அவரே நிர்ணயித்து அந்த ஆர்கெஸ்ட்ரா அவங்க கட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்போ அவங்க அரங்கேற்றம் பண்ணதுனால ஒரு 200 பேர் அதில் தான் வருவாங்க. கரெக்டாக இருக்குது அந்த ஆளுக்கு. நிறைய குழந்தைங்க நான் இவங்க பிரம்மாண்டம் முடிச்சப்பறம் பாசாய சபா ஆடிக்குது. அது கிட்டத்தட்ட பிப்ரவரி 2 வரைக்கும் போகிறது. அதுக்கு மேலே குழந்தைகள் இருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்குறேன், ஒரு 100 இது லெட்டர் வந்து 60 தான் அதில் நாங்கள் எடுக்க முடியும். அவ்வளோதான், அதுக்கு மேலே டேட்ஸ் வந்து ஒதுக்க முடியல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரே கொடுத்துருக்கிறது பெரிய பாக்கியம். அதில் பவனில் ஆடுறது ஒரு பெரிய பெருமை எல்லாருக்கும். ரொம்ப புண்ணியமான ஒரு மாதிரி அதை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட இதை அவ்வளோ அழகாக நடத்தின்னு வர அந்த பெரிய சிலதெல்லாம் அவங்களுக்கு 50,000 70,000 அவங்க ஒரு நிகழ்ச்சி. அப்போ அவங்க வந்து டிக்கெட் போடுறது இல்லை. அதுவும் அவர் 100 ஆண்டு காலம் வந்து பவனில் பல பேருக்கு சேவை செய்யணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். வருஷம் நின்று பவனில் கலை நிகழ்ச்சி நடத்தி வருவோர் பிரம்மகான சவாலும் இன்னைக்கு வரல, என்னன்னு தெரியல. இவருக்கு ரவிச்சந்திரன் அவர்கள் தொழிலதிபர், கலைகளில் ஆர்வம் உள்ளவர். இவரது குடும்பம் ஒரு கலை குடும்பம். நடனமணி நந்தினி ரமணி அவர்களை நன்கு அறிவேன். எனக்கு சில ஆத்ம ஞான விஷயங்களில் சந்தேகங்கள் வந்தபோது இவரது தந்தை டாக்டர் வே. ராகவன் அவர்களை அணுகி விளக்கம் பெற்றிருக்கிறேன். பெரிய கதையாக இப்போ சொன்னேங்க. ஆனால் என்னுடைய புஸ்தகத்தை எழுதியிருக்கேன், புஸ்தகங்களை தேடின்னு ஒரு புஸ்தகம், அதில் இதை பற்றி நான் எழுதியிருக்கேன். நடனமணி பிரியாமுரளி அவர்கள் பிரபல நாட்டிய குரு திருமதி சுதாராணி அவர்களின் பிரதான சிஷ்யை. இவர் தத்துவத்துறையில் ஆராய்ச்சி பட்டம் பெற்றிருக்கார். பிரியாமுரளியும் என்னுடைய 2வது டாக்டர் ஜெயிச்சியும் ஒன்றா படித்தவங்க ரோஸ்வரி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ வந்து டீனர்கள் 2 கேர்ள்ஸுக்கான பள்ளிக்கூடங்கள் இருந்தேன். ஆங்கிலம் அவள் ஹோலி மினிஸ்டர் படித்தா 10th முடிச்சுட்டாங்க. அந்த பிரின்சிபல் +2 நான் ஆரம்பிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்களாம் அதாவது வயசில் படியும் அவங்களை என்னால் கண்ட்ரோல் படுத்த முடியாதுன்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ சொன்னோம் நாங்கள் இதுக்குன்னு வேறு ஸ்கூல் தேடியும் போக முடியுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஜெயிச்சு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு சிஸ்டர் அங்கே பிரின்சிபலாக இருந்தாங்க, பேர் மறந்துட்டேன். அதனால் அங்கே போய் சேருன்னு சொன்னேன். அப்போ அவங்க கூட படித்தாங்க. அந்த 2வது டாக்டர் தான் அந்த பாலம் சிகிச்சை நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்க ரொம்ப நெருக்கமாக, என்னோட அவங்க தான் நெருக்கமானாங்க. எனக்கு இவங்க சுதாராண்டிய பிரதம சிகிச்சை இருந்தது எனக்கு பரிச்சயமாச்சு. நல்ல உங்களுக்கு தெரியும், நான் அவங்களை பற்றி நான் சொல்கிறது குழந்தைல ஊசி இருக்கிற மாதிரி மிகச்சிறந்த நடனமணி. அவங்களுக்கு சான்ஸ் வைக்கின்றாங்க. நடனமணி பாரதி சந்திரசேகர் அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் நடன குரு. டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தின் பிரதான சிஷ்யை. இவரும் ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர். கடல் கடந்து நமது கலையை வளர்த்து வரும் பெருமைக்குரியவர். இவர்களை எல்லாம் இங்கே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். காலங்களை தாண்டி நம் கலைகள் வளர வேண்டும் என்பதற்காக டிஜிட்டல் மயக்கமாக வரவேற்கத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல்ல டிஜிட்டலைஸ் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பிற்காலம் வந்து அப்படியே ஆகிடும். அதாவது இப்போ ஜூமில் பார்த்து டான்ஸ் கற்றுக்கிறது போல இதை போட்டு பார்த்து கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அவங்களுக்கு நடனமுடைய அத்தனை பேர் சார்பு எனக்கு வந்த நிச்சயம் நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன்.
எதிர்காலத்தில் அநேகமாக எல்லோருமே டிஜிட்டல் முறைக்கு சென்று விடுவார்கள் என்பது என் அனுமானம். அதுதான் காலத்தை ஒட்டிய கலையின் வளர்ச்சி. புதிய வருடத்தின் தொடக்கத்தில் இந்த கலை நிகழ்ச்சியில் கலைஞர்களையும் கலா ரசிகர்களையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரம்பரியங்கிறது timeless immortal compositions. கொரோனா பீரியட் போது ஸ்ரீமதி பாலதேவி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷத்தோடு எடுத்துட்டேன். ஏன்னா பாலசரஸ்வதி ஸ்கூலில் வந்து அவருடைய முதல் மூத்த மாணவியாக இருக்கிறதால வெளியில் இருக்கிறவாளுக்கு நிறைய பேருக்கு குறைச்சலாக தான் சொல்லி தராங்கன்னா இங்கேயே பயின்றவாளுக்கு தான் பாடம் எடுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் பாலமா காலத்தில் இருந்தது. பிற்காலத்தில் அது சாத்தியம் இல்லைன்னா அப்புறம் இல்லைன்னா அந்த பாணிக்கே ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாமல் போயிடும் போல் அந்த மாதிரி ஒரு நிலைமை. இந்த ஒர்க் ஷாப்ங்கிற கான்செப்ட் ரொம்ப பிரபலமாக ஆயிடுச்சு. ஸோ பாலதேவிட்டு சந்தோஷமாக நான் ஒத்துண்டேன். Baladevi and Chandru are very good in selecting things, but I think they made a wrong choice of bringing him over here. I don't know much about this cottage and everything. All that I know, I have seen many dancers coming to the Bhavan and dancing, and they're talking about this is a production and giving all the credits to cottage. Beyond that, I don't have much of what is their total work, what are the other things. I am not a research oriented in that. As Ketya said, I am a Rasiga on the other side. I'm very happy to be a Rasiga and continue to be that. So I don't want to talk much about cottage and that. Natunas, of course. Now the whole thing is feeling we are missing Natunas, all about Natunas. I don't know. The ladies also call it Natunas. I think it is not a wrong thing to call the Natunas or Natunas these. So, but I have seen how a Natunas works, how a student is brought up through Ramaya Pillai. I have watched him for many, many years because he was my neighbor. So I can see every day the students coming to his house on the ground floor, the floor where the dancers learn and how they do it. He was also a great Natwana. So I have seen, then subsequently Samraj also teaching them. What is the job of Natwana? What the students expect, what the Natwana expect of the students. I am very fully aware of it. I heard of this, the knowledge is not very large, but I know what the Rasikas expect from a dancer. That is the most important thing. This is beyond the body, it is a mind. We should go along with the music. This is where we many times miss. The best of the music to the dance is very important, and the bhava comes from the music. So the concentration, when there is no Pakavadyam, the whole concentration comes from the artist. I think it is time that we have the Pakavadyam along with every dance, so that it will add more to the charm. Otherwise, the bhavas are based on the music and the meaning are sometimes very much missing, and one has to assume things whereas it will not be very well visible. So it should be made visible. I don't know, experts like Nandini is here, so I don't want to comment on that. There are limitations in terms of financial or the things, and many. It is very, very costly to conduct, to arrange a dance performance today. The amount of money that is required for the Pakavadyam to arrange and the rehearsals to be arranged, and finally you have to pay to the sabha for the dance itself. That is another thing which is happening in this current situation. Of course, people like Chetya helps a lot. He helps the organization to conduct the programs. I am also a beneficiary. Also, in fact, he is the vice chairman of Vasudeva. So he has been helpful, and Bhavan is doing its work. Bhavan is a movement. It is not a one institution. To Indian culture and values to propagate, to serve and propagate. We have about
4.5 lakhs of students in India, about 15 to 16,000 employees, and the 300 odd institutions. Then 5 schools in the Middle East, 80 schools in India, called SPJ Institute, Management Institute, Sardar Patel Engineering Institute. We are a huge organization. It's a movement, cultural movement. It is not a, so here, Indian, preserve and propagate Indian culture through various activities. The performance is a part of it. The Chennai Kendra gets most important because it is receptive. Chennai is highly receptive to this. So that's why I become very important over here. But in fact, this is hardly 10% of my work in Chennai. Most of the work is to conduct my schools, which has got 3,500 students or CBSE students on the school. 240 staffs over there to see, ensure that the best paid employees of this education. Then I had to bring out a lakh copies of Bhavan Journal, one of the best of the country, every month to bring out. And we are teaching Sanskrit through distance education. About 2,000 students are participating in it. More than the Sanskrit college itself, we are doing it over there, which is not much known. About 1,000 students are given free computer education to the students and the senior citizens, and selling of publications. These are the major jobs. But in the evening I am free and feel that I am also there. So the evening program has become more important in general public in Chennai than the work which is being carried out even by Chennai Kendra. It is a huge work which is being carried out, and for this I require a lot of support from the public and contributors and things. It is a very big organization which is happening all over India. In fact, we have a great plans for Chennai. Hopefully we do. We have got about 1,400 rupees worth of the land in Tirupur, which is more than 42 acres of land for developing as a cultural center. We are planning to have a cultural center in India. So many projects are on our own hand. We hope to come, and many of the, you get a chance. What I'm trying to say, the dancers or the musicians or everybody will get a opportunity to exhibit their talent and carry forward, do research and everything. Another few years, I think Bhavan would be setting up a big, large project. We all will have a great opportunity to do it. I wish my project also comes through and people like Avala Devi will continue to come to Chennai and do the job again. And we have got a great supporters, financial supporters like Nalli Chettiar and the academic from everybody. So, very great success to Avala Devi and others in the I also had requested her to develop our New York Kendra. It is one of the best Kendras and a lot of space available in the New York Kendra. You can take some effort to develop into the South Indian oriented program. We have many of the Gujaratis and occupying over there and doing a lot of North Indian programs. I wish we could take many people from India and take a big job over in New York very close to you. So you should do that also in this coming year. Wish you all the best. Thank you for the best work you have done. And as I told you, I'm the wrong person to talk about this. Thank you for it. But at the same time, thank you. Namaskaram to all the greats sitting over here. Shri Nalli Chettiar sir, I think without you, the dance the community would have been really handicapped. What a Karna Paraspara, I mean, you set this, and I don't think any other corporate or any other person can do this kind of work. நாங்கள் வந்து பாரதியார் பண்ணோம் நாட்டிய ரகம் சொல்லி அப்போ நானே ரோஜா கண்ணன் உங்ககிட்ட வந்தோம் அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தீங்க அந்த ஷோ வந்து we've done it almost 200 shows of Bharatiyar, and we always say that it was your lucky hand that helped us stage that show all the world over. But Nandini Akka, I mean, such a great artist, and look at her legacy and the legacy that she represents.
both in terms of artistry, because she comes from the Balama tradition. She has a very strong musical parampara, and then she's daughter of the illustrious Dr. V. Raghavan, and what wonderful books. Whenever we go to Nandini Akka's house, she's in her library doing some research work or bringing out a book. And we all, the little bit that we all buy and read those books, I've referred those books many times. I have not had the opportunity to meet Dr. Raghavan, but through her, to experience that greatness. And another very important thing that Nandini Akka does is represent the South Indian in the North, in places like Sangeet Natak Academy. I think we should applaud her for many artists like us who did not have any access to major festivals or anything that represents India. It is because of Nandini Akka that we all have had some touch with those wonderful festivals, which is important as artists for us. So thank you, Nandini Akka, because we move in a very different way, and it's not often that we can thank you. I'm not able to say thank you all the time, but you are such a lovely mascot and such a person who helps us in beautiful ways. Many times, my guru, Professor Sudharananda Vispati, of course, I'm very, very close to her, but many times, Nandini Akka's insights in Abhinayam, just when we are talking and she'll say, Adu oru uttama nayika, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் இப்படிலாம் நீ பேசுவியா, நீ அதிமோகத்திலேயே அந்த கை பண்ற. And I take it because I know it comes with the body of experience, and I really, really admire this wonderful artist who should have been seen more, but I think through her helping hand, she's nurturing the art in a great way. And thank you so much, Akka. Ramaswamy Mama, he's very approachable. He's the chairman of the Bharatiya Vidya Bhavan. That brings out such wonderful books. One of those beautiful books is, which has had a deep impact in mine, was the Munshi Bharatiya Vidya Bhavan series of K.M. Munshi's Krishna. If people haven't read it, I think all of us have to read it, because K.M. Munshi has a different take on the Krishna Avatara, and it's a 12 small book series, but wonderful, because I make my children read it, a 7-volume book, and it's because it gives you a lot of ideas for Sancharis, because only by reading, I tell my students to read poetry, I tell them to read these stories that help us in our expansion, or Sancharis as we call them. And Dr. Balasaheb Chandrasekhar represents another legacy of Dr. Padma Subramaniam, and she has many times it so happened that Akka will dance and then I will perform, or I will perform and then she will. So I've met most of these productions that she's talked about. Most of them I have had the opportunity to have witnessed them, and I have heard about the great work that the artistic couple do for people who come to the US. This one is very special, and I think I'm here because of Nandini Akka again, because the Tanjavur Quartet, for me, the Tanjavur tradition is very special, because this is my 50th year with my guru, and so for me, the Tanjavur tradition, many times I've said, I'm asked Sudanti, my guru, நாங்கள் அரமண்டிலேயே தத்தைத்தாக பண்ணிட்டு இருக்கோமே, அப்போ நாங்கள் நாங்களும் நின்று அங்கே போஸ் அடிச்சு எல்லாம் பண்ணணுமே, அதெல்லாம் முடியாதுமா. There will be a time when this tradition will continue, don't you worry, because sometimes, as acharyas, I have these doubts, will this kind of art survive, because we are very tradition bound. ஒரு பாரம்பரியத்திலே தான் இருக்கோம் நாங்கள், அது மீறி போகிறதில்லை. ஒரு போஸ் அடிக்கிறதோ இல்லைன்னா ஒரு கலரிங் மூவ்மெண்ட்டை வைக்கிறதோ. I'm saying it's not wrong, people do go around with the times, but for me the Tanjavur tradition is special because it kind of encompasses a beautiful dynamic tradition.
that is so in tune with the times for me. And so this is so important, that too, because you've learned it, you've learned this whole thing from none other than Nandini Ramani Akka. And this is so special, and I hope a lot of people watch this. And also, as the president of ABAI, it is important that the community of dancers are there for each other. As the president, I feel that when somebody releases something, we should support such wonderful. We have this concept of Abhiruddhi Shalas, and I hope these items could be, maybe with Nandini Akka or something. We even talk to the younger generation, because அவங்களுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்போஸ் பண்றோமோ that's what they will know. So it is also our responsibility to tell them that the tradition is not fossilized. Tradition is something that has always is dynamic, and I'm so thankful, in gratitude for everybody who's involved in this, to have invited me for this release, and I should really revere this moment, and I hope classical arts flourish and represent India in a truly, in its essence of its culture and philosophy. Thank you. அதாவது பாலாதேவி அம்மா அவர்கள் அயல் நாட்டில் இருந்தால் கூட இந்த பரதநாட்டிய கலையில் அவங்களுக்கு உள்ள ஆர்வம் கொஞ்சமும் குறையில. அங்கேருந்தே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஜூம் மூலியமாகவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், அமெரிக்கான்னு பெரிய நாடு, அங்கே மற்ற ஊரில் உள்ளவங்களும் ஜூம் மூலியமாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய குரு, அவங்களுடைய அதாவது பரமகுருன்னு சொன்னால் தஞ்சை நால்வர்னு நம்ம சொல்லணும். தஞ்சை நால்வர் வந்து அவங்க தான் அந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு இப்படி எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் தில்லானான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை ஏற்படுத்தினவங்க. ஆகையினால அந்த குரு மேலே இருந்த பக்தியினால் ஓரளவுக்கு ஜூம்ன்றது யார் வந்து அந்த ஜூமில் சேர்றாங்க அவங்களால கற்றுக்க முடியும். எல்லாருமே அதை பார்த்து கற்றுக்கணுன்றதுக்காக தஞ்சை நால்வர்களுக்கு வந்து ஒரு இதில் பரதநாட்டியத்தை அவங்க ஒரு முறையை உண்டாக்கணுங்க. அதனால் அது எல்லாருக்கும் சேரணுன்றதுக்காக அது இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, இந்த சிடி மாதிரி பண்ணியிருக்காங்க. யாராவது கற்றுக்கணும்னா அந்த தஞ்சை நால்வர் ஸ்டைலு இந்த வாங்கி வீட்டில் போட்டு அப்படியே பார்த்துக்கலாம். ஜூமில் போய் இவங்க நேரடியாக பார்க்கணும் இல்லை, பெரிய ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டலைஸ் பண்ணி பரதநாட்டியம் வந்து வெளியில் கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்வீஸ், நம்ம அவங்க ரொம்ப பாராட்டணும். Baladevi and myself met earlier in the US, and I had visited her school, and then she made a request to me, and then during the Corona period, our journey together in the field of working for this project started. It was really nice because Bala, being already a very established artist, she could understand all the nuances that I taught her. And of course, it took several months for us to complete an entire format, starting from Alaripu to Tillana. So it was a beautiful journey because there is somebody who is very eager and enthusiastic, and also wanting to know the speciality about another great tradition, that of like my teachers, Srimati T. Balasaraswati, a legendary figure in Bharatanatyam field. So it was very nice working with Bala, and although a senior, she had all the very humble qualities of approaching me as though she is just a beginner. So she would always ask for doubts, and then she's a very intelligent dancer because, as I mentioned in my speech, she could analyze the technical nuances of the rhythmical patterns that our ancient masters gave, and she would be able to decipher how it is set. Once you teach her, the next day she will go into the process of analyzing and finding out how it is beautifully set, and she would be amazed at the kind of mathematical work that the rhythmical patterns contain. Similarly, also in
learning the Abhinaya nuances. Mine is a very, very different style, which is purely on free flowing, that is Manodharma style. Nothing is fixed there. So for every word, there is an interpretation in so many ways. So Bala was really amazed at that also, that kind of approach. And she was very eager to learn, and then I could see that great enthusiasm in her to wade through all the different aspects that I gave her in forming a Abhinaya synthesis. I really appreciated working with Baladevi, and I think this DVD that she has made will be of great use to the younger generation, because some of the items that I've included there are not known at all to outside dance community. So it might be a very educative and a good process for learners, beginners. Process here. How do you like have tools to, ancient texts of Sanskrit? Like how did you break down? Can you explain all that? No, we didn't do any textual work in this. This is more of a practical thing. And of course, many elements of the text are involved in Bala Saraswati style. So we had to go through number of compositions, and that way we were able to analyze the ancient pieces that the illustrious quartet had composed some 500 years ago. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வெளியீடு. ஏன்னா தஞ்சாவூர் குவார்டெட்டுங்கிறது வந்து ஒரு 18th century ஐ திங்க் அவங்க இருந்தாங்க, 4 கோர்ட் மியூசிஷியன்ஸ். ஸோ அவங்களோட காம்போசிஷன்ஸ் இந்த ஹோல் பரதநாட்டியம் மார்க்கம் ஃபார்மேட்டே அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ இவங்க டாக்டர் பாலா வந்து எப்படின்னா, ஷீஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் டாக்டர் பத்மா சுப்ரமணியம், ரிசர்ச்சும் இருக்குது. அட் த சேம் டைம் ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கும் அவங்க ஷீ வில் அப்பீல். அதனால நம்மளோட பாரம்பரியம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரே ஒரு பாக்கெட்டில் இல்லாமல் எல்லா குளோபலாக இது ஒரு ரீச் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ ஃபீல். ஏன்னா டிஜிட்டல், ஆமாம், நம்ம வந்து இப்போது பாரம்பரியம் சொல்லிட்டு அது டிஜிட்டலில் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இட் வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். இப்போ என்ன இப்படி நொடியில் இப்போ நான் இங்கே சொல்கிறது வந்து எங்கேயோ உங்களுக்கு அந்த டிஜிட்டல் இது ஸோ குட், ஏஐங்கிறது வந்து இன்னொன்று. ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலைன்னா அப்புறம் நம்ம பாரம்பரியங்கிறது வந்து பின்தங்கிடும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தீஸ் திங்ஸ் ஆர் ஷேர்ட் வித் த யங்கர் ஜெனரேஷன். அவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு குவார்டெட்னு இருக்காங்களா, அவங்க காம்போசிஷன்ஸ் இருக்கா, இவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே ஒரு இப்போ வேர்ல்டுங்கிறது ஷ்ரிங்க் ஆகிடுவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம கலாச்சாரமும் நம்ம ஆர்ட்டும் நல்லா எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ இது ஆத்தென்டிசிட்டிங்கிறது தான் அவங்க நந்தினி ரமணி அவங்க கிட்டேருந்து இது கத்துன்றதுனால அவங்க வந்து பாலமா ட்ரெடிஷன், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் ஆஃப் த தஞ்சாவூர் ட்ரெடிஷன், அவங்க தஞ்சாவூர் ட்ரெடிஷன் தவிர அவங்க பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்க அந்த கிரேட் பால சரஸ்வதி அவங்க அந்த வழி, ப்ளஸ் அவங்க அப்பாவே ஒரு பெரிய ஸ்காலர். ஸோ இப்போ அவங்களோட ஒரு ஆத்தென்டிகேஷன் மாதிரி ஒரு பேக்கிங் மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு நல்ல வெயிட் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏனோ தானோ நான் காம்போசர் இன்னைக்கு கம்போஸ் பண்ணி நாளைக்கு கத்துண்டு அந்த மாதிரி கிடையாது. இது பாரம்பரியமாக வந்து ஈஸியும் கிடையாது, பிகாஸ் இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதையும் கடைப்பிடிச்சு பட் கிவிங் இட் டு த யங்கர் சொசைட்டி, ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். தேங்க்யூ. வணக்கம், நமஸ்காரம். 5ஆம் தேதி ஜனவரி இங்கே டேக் தட்சிணாமூர்த்தி ஆடிட்டோரியமில் இன்னைக்கு காலையில் தஞ்சை an ode to the Tanjore Quartet அப்படிங்கிற ஒரு டிஜிட்டைஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. மதிப்புக்குரிய நந்தி சார், மதிப்புக்குரிய டைரக்டர் ராமசுவாமி பவன் அவர், மதிப்புக்குரிய குரு நந்தினி ரமணி அவர்கள், பிரியா முரளி, கலைமாமணி பிரியா முரளி அவர்கள் எல்லாரும் வந்திருந்தார். நல்வார்த்தைகளை சொன்னாங்க. ஏன்னா இந்த தஞ்சை நால்வருடைய ஒர்க் எப்படி அப்படின்னா அது வந்து வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம்.
நம்ம எத்தனைலாம் புதுமைகளை நம்ம பண்ணினாலும் கண்டெம்பரரி ஃபியூஷன் அந்த ஒரு மகான்கள் பண்ணினதை நம்ம புரிஞ்சுட்டாதான் நம்மளால ஏதாவது அதுலேருந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். அதை எடுத்து நம்ம புதுசாக ஏதாவது ஒரு புதுமையை பண்ணலாம். அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி எனக்கு இது ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. நாங்கள் கன்சீவ் பண்ண ஐடியா வந்து 2019 அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் டைம் வந்துருக்கோம். அதனால எல்லாத்தையும் சகிச்சுண்டு இந்த ஒரு பொருள் இந்த பொக்கிஷத்தை எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ஒரு பெரிய லெகசி அதுவும் பாலம்மா அண்ட் நந்தினி அம்மாவோட குரு நந்தினி ரமணி அம்மாவோட ட்ரெடிஷன் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஆசையாக ஆர்வத்தோடு சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டுக்கு நந்தினி அம்மா. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். இதே மாதிரி பல விஷயங்கள் எடுத்து பண்ணணும்னு ஆசை. இது வந்து பாஸ்டரிட்டிக்கு நிறையா டான்ஸஸ் யூ கேன் சி யங்கர் டான்ஸஸ் அவங்களுக்கு நிறையா கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அதனால நம்மளால் ஆன ஒரு துளி கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபீல்ட் ஆஃப் பரதநாட்டியம் வித் த ஹெல்ப் ஆஃப் குரு நந்தினி ரமணி அண்ட் ஆடி டு த நாட்டியம். அது வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தேன் குரு நந்தினி ரமணி அம்மாவோட, எதை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. சில ராகங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் தஞ்சூர் போர்ட்ரேட்டில் வந்து தமிழ் மாத்திரம் இல்லை, தெலுங்குலேயும் நிறையா காம்போசிஷன் இருக்குது, சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது. நான் தெலுங்கும் எழுத படிக்க தெரியும். చాలా బాగా మాట్లాడతాను తెలుగు, రాసేనికి చదివేనికి వస్తుంది. అందువల్ల తెలుగు కాంపోజిషన్స్ కూడా కొన్ని తీసుకున్నాము. அதை நான் தெலுங்குல சொல்லி காமிக்கிறேன். நான் எனக்கு தஞ்சாவூர் போர்ட்ரேட் பண்ணது தெலுங்கு காம்போசிஷன்ஸ் சில எடுத்திருக்கோம். அதனால அந்த டிஸ்கஷன்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு எது வந்து நம்ம எடுத்தால் நல்லா இருக்கும், தாளத்தையும் பார்த்து இது ராகங்கள்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஒரு அரே ஆஃப் ஐட்டம்ஸ் அலாரிப்புன்னு ஆரம்பிச்சு ஜெத்தீஸ்வரம், சப்தம், வர்ணம், கீர்த்தனம், பதம், ஜாவலி, தில்லானா அப்படிங்கிற ஒரு கோர்வையாக எடுத்து அதை பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து எங்கள் குரு டாக்டர் பிரகாஷ் சுப்ரமணியம் அவர்களோட இது ஆசிகள் அண்ட் குரு நந்தினி ரமணி அவளுடைய ஆசிகள் நல்லபடியாக இது வெளியீடு ஆச்சு இன்னைக்கு. அதனால எல்லாமே குரு நந்தினி ரமணி அவளோட டிஸ்கஷன் பண்ணி அவளோட கைடன்ஸில் தான் இது நடந்தது. அதனால இன்னைக்கு அவள் வந்து இருந்து இதை வெளியீடு பண்ணது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். சான்ஸ்கிரிட் இல்லை, நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை எடுக்கும்போது நம்ம அந்த லாங்குவேஜை நல்லா புரிஞ்சு தெரிஞ்சுட்டாதான் நம்மளால அபிநயம். ஒரு லாங்குவேஜ்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம பத அர்த்த அபிநயம், வாக்கியார்த்த அபிநயம்னு சொல்கிறோம். ஒரு பதத்துக்கு என்ன அபிநயம் பண்ண முடியும், கான்டெக்ஸ்டுவலாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த தெலுங்குவோட ஸ்லாங் வேற, எப்படி பேசுவா, தமிழில் வேற, சம்ஸ்கிருதம் வந்து ஒரு பியூர் லாங்குவேஜாக இருக்குது. அதனால நம்ம அந்த ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு டான்ஸருக்கு வந்து வெறும் டான்ஸ் கிளாஸ் போய் பிரயோஜனம் இல்லை. They must be able to speak few vernacular languages. They should have a ardent என்ன ஒரு ஆசைன்னு சொல்லலாம், ஒரு பேஷன் டு லேர்ன் லிட்ரேச்சர். ஒன்றும் இல்லை, இப்போ வர்ணம் எடுத்திருக்கிறது வந்து ராஜகோபால சுவாமியை பற்றி எடுத்திருக்கோம். அப்போ அந்த அந்த கோவில் என்ன, செப்பக்காரண்யன்னா என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. துவாரகா ஆஃப் சவுத் அப்படின்னா அதோடைய ஹிஸ்ட்ரி, அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி, எப்பேற்பட்ட மகான்கள்லாம் அங்கே இருந்திருக்கா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம அந்த வர்ணத்தை எடுத்தான்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ one aspect is rhythm, another aspect is the literature, another aspect is music, another aspect is the technique of dance in that particular style. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அவங்களே ஸ்பீச்சில் சொன்னாங்க நந்தினி அம்மா, என்னுடைய ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டிஸ்க்கு நிறைய ரூம் கொடுத்தாங்க. ஒன்னால் எப்படி இன்டர்பிரட் பண்ண, பிகாஸ் அபிநயம் சொல்லித்தர முடியாது, இயற்கையாக இருக்கணும். அதை வேணால் கிண்டில் பண்ணலாம், இட் பி டார்மெண்ட் அண்ட் யூ கேன் கிண்டில் இட், பட் யூ கேனாட் டீச் அபிநயம். இட் இஸ் சம்திங் தட் ஷுட் கம் ஃப்ரம் விதின். ஒரு சாத்விக அனுபவங்கிறது வந்து நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம் எல்லாருக்கும். அதனால நிறைய டைம் எடுத்தேன் நான் முதல்ல இந்த
பாடல்கள்லாம் எடுத்து அதோடைய எல்லா வார்த்தைகள்லாம் தனியாக எடுத்து அதுக்குன்னே ஒரு பெரிய புஸ்தகமே பண்ணியிருக்கேன் நான். அது புக்கு மாதிரி என் கையால் 100 தடவை எழுதியிருப்பேன் நான். அதனால் ஐம் அ பர்சன் லைக் அ ஸ்மால் சைல்டு, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எடுத்து அதை பல தடவை எழுதி எனக்கு முதல்ல புரிஞ்சுட்டு நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கன்விக்ஷன் இருக்கணும். ஒரு விஷயம் எடுத்தா எனக்கே கன்விக்ஷன் இல்லை, எனக்கே புரியல, அதை நான் பல பேருக்கு நான் ஆடி காமிக்கணும்னா அது எப்படி முடியும்? அதனால என்னால் முடிஞ்ச அளவு நான் இந்த ப்ராஜெக்டுக்கு ஐ ஹவ் கிவன் மை செல்ஃப் வித் த ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் ஆஃப் குரு நந்தினி ரமணி. அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் திஸ் டிவிடி இப்போ வெளியே வரும்போதே வந்து பல பேர் எனக்கு எங்கே இந்த டிவிடி கிடைக்கும், எனக்கு ஒரு காப்பி கொடுக்குற எல்லாரும் சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. அண்ட் ஐ எம் வெரி பர்டிகுலர் தட் திஸ் வில் கோ இன் டு தி annals of some of the biggest libraries in the world, the New York Library and rest of the other places, the Senate Library in DC, probably even in UNESCO. Let's see. ஏன்னா நம்மளோட earlier பிரகதீஸ்வராலாம் யுனெஸ்கோ போயாச்சு. ஸோ இதையும் நான் வந்து இந்த பிரபலமான லைப்ரரிஸில் நாட் ஓன்லி ஃபார் த இந்தியன் ஆடியன்ஸ், யூ ஆல்சோ நீட் டு திங்க் அபவுட் குளோபல் ஆடியன்ஸ். அதனால எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் வணக்கம்.